ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ உருளைக்கிழங்கு அறுவடை செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பதிவில் தோட்டத்தில் வந்து ஏர் கலப்பை மூலமாக ஏர் ஓட்டுறோம். ஏர் ஓட்டிட்டு செடி இருக்குது இல்லையா, அதுலேருந்து திண்டு மூலமாக ரெண்டு பக்கமும் கிழங்கு சரிசமமாக வெந்துட்டுருக்கோம். அதை கூலி ஆட்கள், வேலையாட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. பாருங்கள், நாம் ஏற்கனவே பார்த்தோம். இங்கே பாருங்கள், கிழங்கு ரெண்டு பக்கமும் சரிசமமாக வந்துகிட்டே இருக்குது. அந்த அண்ணா ஏர் ஓட்டுறாங்க பாருங்கள். இதுதான் உருளைக்கிழங்கு. ரெண்டாவது ஸ்டெப்பாக நாம் கிழங்கு எடுத்தது எல்லாமே ராசி மாதிரி கொட்டி வச்சுருக்கோம். ராசி கொட்டி வச்சுருக்கிறதுல எல்லாமே டிவைட் பண்ணுறாங்க பாருங்கள். பெண்கள் எல்லாமே சின்ன சின்ன கிழங்கு, பெரிய கிழங்கு, சரியாக இருக்குது, நல்லா இல்லாது எல்லாமே டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. அது ஆண் வேலையாட்கள் எடுத்துகிட்டு கொண்டு போய் கோணி பையில் எடுத்துகிட்டு போய் போகிறாங்க பாருங்கள். இந்த 2 பேர் வராங்க, கோணி பை காலி பை கொடுக்குறாங்க. ஏற்கனவே நிரப்பி வச்சுருக்கிறத 2 பேரும் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே லாட் மாதிரி நிற்க வச்சுக்கிறாங்க பாருங்கள். அந்த இடத்துல கோணி பை மூலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு அண்ணன் கோணி பை எடுத்து போய்க்கிறாரு, காலி பை, அதில் கொட்டாரு பாருங்க. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போய்ட்டு அப்புறம் இன்னொரு டீம் எடுத்துகிட்டு கொண்டு கொடுக்குறாங்களா பாரு. அந்த பை 2 டைம் கொட்டுறாங்க, இல்லைனா 3 டைம் கொட்டுவாங்க. அது நிரம்பிடும் ஃபுல்லாக. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம உருளைக்கிழங்கு லாட்டில் இருந்து டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மூட்டை போகிறோம். குறைஞ்சபட்சம் 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் மூட்டை இல்லை 3 அதை ஏற்றி எல்லாமே பை எல்லாமே நிரப்பி வச்சதுக்கு அப்புறமா கோணி குத்தூசி மூலமாக நம்ம பையெல்லாம் அதுக்கப்புறமா லோடு நம்ம வண்டி பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியில் நம்ம லோடு ஏற்றிட்டு மார்க்கெட் உழவர் சந்தைக்கு, மார்க்கெட் சந்தைக்கு எடுத்துகிட்டு போகணும். மேலும் இது போன்ற வீடியோ பதிவுகளுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் எல்லோருக்கும் இந்த சேனலை பகிருங்கள். நன்றி, தேங்க்யூ. नहीं